அருள்மிகு தேவன் வசிக்கிற தேவகோட்டையிலே பெருமைக்குரிய கந்த சஷ்டி விழாவை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே, இவ்வளவு அருமையான இந்த அற்புதமான வேளையிலே முருகனது பெருமை எல்லாம் கேட்டு ரசிக்கிற விதமாக முன்பாக வந்து அமர்ந்திருக்கின்ற உண்மையான மெய்யன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிவன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மேடை பாரம்பரியமிக்க ஒரு அற்புதமான மேடை. இங்கே அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் யாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நகரத்தார்கள் மத்தியிலே முருகனை பற்றி பேச வேண்டுமா? கொல்லந்தெருவிலே ஊசி விற்கிற வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். முருகன் என்றால் நகரத்தார்கள், நகரத்தார்கள் என்றால் முருகன், அதுதானே எல்லாம் தெரிந்தது. இருந்தாலும் கந்தசஷ்டி விழாவிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான தலைப்பை கொடுத்து முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் 6 அறிஞர் பெருமக்கள் இங்கே நமக்கு எடுத்துரைப்பதற்காக வந்திருக்கிறார். மிகப்பெரிய அருமைக்குரிய தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர் டால்பின் ஏஆர் ராமநாதன் அவர்கள் பெருமையோடு என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். தலைப்பு என்று சொன்ன பொழுது நான் உடனடியாக சொன்ன தலைப்பு, இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு தலைப்பை தர வேண்டும். எனவே 6 படை முருகனுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பக்தர்களுடைய மனம் கவர்ந்த படை வீடு எது? பரங்குன்றமா, திருச்சீர் அலைவாயா, திரு ஆவினன்குடியா, திருவேரகமா, அதற்கடுத்து திருத்தணிகியா, அதனைத் தொடர்ந்து பழமுதிர்ச்சோலையா என சொல்லி 6 தலைப்பை மிக அருமையாக வழங்கி இருக்கிறோம். 7 மணிக்கு பட்டிமன்றம் தொடங்க வேண்டும் என்பது இறைவன் விதித்த விதி. ஆனால் முருகன் ஒரு கணக்கு போட்டிருக்கிறார். பட்டிமன்றம் என்றால் அது 10 மணி தானே, 10 மணிக்குத்தானே அது தொடங்க வேண்டும், எனவே நீ 10 மணிக்கு வா என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் முருகன் உலா சென்றான் அல்லவா, உலா முடித்து நான் அருமையாக அமர்ந்து கேட்க வேண்டும் உங்களுடைய தமிழை என்பதற்காக எம்பெருமான் முருகப்பெருமான் 10 மணிக்கு வழங்கி இருக்கிறேன். அதுக்குதான் அப்படியே அமர்ந்து அமைதியா கேட்கணும். ஏன்னா முதல்ல தொடங்கி இருந்தா கூட பின்னால ஒரு நெருக்கடி இருந்திருக்கும். நமக்கு கச்சேரி இருக்கிறதுனால கச்சேரிக்கு வந்திருக்கிற அன்பர்கள் எல்லாம் சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம். இறைவனுடைய பாதை அற்புதமான பாதை. முருகப்பெருமானுடைய விழாவை அருமையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் வாரியார் சுவாமிகள் அருமையாக சொல்லுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பகல் பொழுது வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், இரவு பொழுது வாழ்க்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதுதான் வாழ்க்கை. வாழ்வினுடைய உன்னத தத்துவமே அதுதானே. வாழ்க்கை வாழ்வதற்கே என்று அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நாம் பிறந்திருக்கிறோம். பிறந்ததற்கு அடையாளமாக எதையாவது செய்துவிட்டுதான் நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது முருகப்பெருமானை வணங்குவதனாலே நமக்கு என்ன சிறப்பு? இறைவனை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? அதுவே ஒரு பெரிய விஷயம் அல்லவா? நகரத்தார்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது எல்லோரும் இப்படி கரங்களை குவித்து வழிபாடு செய்கிறோம். மாதாவை வணங்குகிற பொழுது இப்படி மூலாதாரத்திலே வைத்து வணங்குவார்.